வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஜர்னி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இன்டர்வியூக்கு 5 பேர் வரணும்ல, ஆனா 4 பேர் மட்டும் தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஷரத் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. மதியானத்துக்கு மேலதான் இன்டர்வியூ இருக்கு, நீங்க சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஜெயபிரகாஷன் கவனிக்கிறாரு. சிசிடிவி மூலியமா ஒவ்வொருத்தரோட அசைவையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்பதான் ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. ஷரத்தோட அசிஸ்டன்ட்ட உட்கார சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நான் ஏதாவது முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ராகவ் கேட்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஜெனரலா தான் அவர் பேசினாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ராகவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்க பிரணவ நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் பிரணவோட பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. பிரணவ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணையும் ஒரு கை குழந்தையும் பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. பேங்க்ல இவங்க பேர்ல 50 லட்சம் ரூபாய் போடுறதுக்காக தான் வந்திருக்காரு. பிரணவ பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருந்திருப்பாரு, அவர் பேரு பரணி அப்படின்றது. அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போது கிரேன் விழுந்து இறந்து போயிருப்பாரு. அவருக்கு தான் 50 லட்சம் ரூபாய் தந்திருப்பாங்க. அதுதான் அம்மா டெபாசிட் பண்ண சொல்லி இவர்கிட்ட தந்திருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. தெரியாதனமா இந்த விபத்து நடந்துருச்சு, 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே 50 லட்சம் ரூபாய் தரதா சொல்றாங்க. பாடி வாங்குறதுக்காக பிரணவும் அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 5 பேரோட பாடியை வெளியே எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அம்மாவும் பையனோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கும் போது ஒரு லேடி கை குழந்தையோட வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட்னு சொல்லி அழுகுறாங்க. எது ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம பரணி கல்யாணம் பண்ணி இருக்கிறது இப்பதான் தெரிய வருது. இப்பதான் இந்த பொண்ணை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சில விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருப்பாரு. இந்த பொண்ணு ஆடிஷனுக்காக வந்திருப்பாங்க. திடீர்னு அந்த ரூமை விட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. பரணிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணை நிறுத்தி கேட்கிறாரு. நடிக்கிறதுக்காக தான் சார் வந்தேன், ஆனா என்னென்னமோ பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் இந்த ஃபீல்ட பத்தி இவளுக்கு தெரியல அப்படின்றது பரணிக்கு புரியுது. இப்ப பரணியும் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி தராரு. இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குமா, நீ தான் கவனமா இருக்கணும், உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஊர்ல ஒருத்தர் சினிமால ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு, அதனால தான் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியல, அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு வீட வாடகைக்கு பாக்குறாரு. அந்த பொண்ணு அதே இடத்துல தங்க சொல்லிடுறாரு. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன சான்ஸ் எல்லாம் வாங்கி தராரு. இது மூலியமா இவங்க 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்படுது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக கல்யாணம் முடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு நடுவுல ஒருவரு. இப்படிதான் இவங்க 2 பேருக்குமே குழந்தை கிடைச்சிருக்கும். பிரணவும் ஒரு நாள் கால் பண்ணி 20,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என் அண்ணன் யார்கிட்டயோ கேட்கிற மாதிரி என்கிட்ட கேட்கறான், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சீக்கிரமா என்னோட அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் உன்னை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு தான் கிரேன் விழுந்து பரணி இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதனால அம்மா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்ல அந்த 50 லட்சத்தை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அம்மாவை பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் இவர் இந்த வேலைக்கு வந்திருக்காருன்னு காட்டுறாங்க. ராகவ் எப்படி இங்க வந்தாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்பதான் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு முழுஸ்டா அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்னா இவரும் வேகமா உள்ள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காகமா இப்படி ஒரு முடிவை எடுத்த அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேல லைட்டா கோவப்படுறாரு. ஒருவேளை டாக்டர் படிப்பே படிக்க முடியலன்ற நிலைமை வந்தாலும் சரி, வேற படிப்பை படிச்சு அது மூலியமா சம்பாரிச்சு மத்தவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நான் தான் நிலைமையை பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ எதுக்காகப்பா கிளம்பி வந்த, இப்ப திரும்பி எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஜெசி கிட்ட இருந்து கால் வருது. இங்க வரத பத்தி ஜெசி கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ஜெசி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருந்து பிளைட்ல போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ உன்னை பிக்கப் பண்றதுக்கு டாக்ஸி வந்துரும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டாக்ஸியும் இந்த இடத்துக்கு வந்துருது. ஜெசியோட ஹெல்ப்போட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இவரும் ஜெசிக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஜாலியா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அவங்கள பிடிக்கும் போல வெளிப்பத்திரலாம் நினைக்கிறாரு. இப்ப ஐ லவ் யூன்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறாரு. அதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா இன்டர்வியூக்கு வர சொல்லிடுறாங்க. முதல்ல லதா தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. அந்த கார் சம்பந்தமா நிறைய கேள்வியை கேட்கறாங்க. லதாவும் ஈஸியா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரணவ காமிச்சு திரும்பி பிரணவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பிரணவோட தம்பி தான் குடும்பத்தெல்லாம் கவனிச்சுப்பாரு. பிரணவ பொறுத்த வரைக்கும் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. நிறைய இடத்துல குப்பெல்லாம் செய்ததுன்னா அதை கிளியர் பண்ற வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. நிறைய பேர் நீ அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரணவ் இந்த மாதிரிலாம் பண்றது அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப பிரணவ் வீட்டுல தூங்கிட்டு தான் இருக்காரு. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பிரணவ் பத்தி பரணி கிட்ட திட்டுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பர்னி என்ன சொல்றாருன்னா, அவன் பெரிய இலக்கோட போயிட்டு இருக்காமா, அவனை தடுக்காத, இதே மாதிரி தொடர்ச்சியா மத்தவங்களுக்கு நல்லது பண்ணட்டும், என் வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியுதுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
இப்ப கிளம்பலாம் நினைக்கும் போது அண்ணனுக்கு காசு தேவைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அண்ணனோட பாக்கெட்ல காசை வச்சுட்டு கிளம்புறாரு. பிரணவ் இந்த அரசியல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட் கிடைச்சதுன்னா அது மூலியமா நிறைய நல்லது பண்ணலாம், அதுக்காக தான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவரை நீக்கலாம் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப மனு தாக்கல் பண்றதுக்காக வந்திருக்காரு. நிறைய ஆட்கள் வந்து மாலெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே அப்படின்ற மாதிரி தம்பி மேல கோவப்படுறாரு. நான்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்றாரு. இவர் அந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. அந்த பகுதியில இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது மத்த கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருது. இவரை நிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவரும் மக்கள் முன்னாடி நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ நிக்க போறது தெரிஞ்சோன்னா நிறைய பேர் ஃபன் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா யார்கிட்டயும் நம்ம ஃபண்டிங்லாம் வாங்க போறது இல்ல. ஏன்னா ஃபண்டிங் தராங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம பலியாடா மாறிடக்கூடாது. மக்களுக்கு நல்லது பண்றதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத இந்த கேங்ல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியால போட்டுறாரு. ஓஹோ இப்படிலாம் கூட ஆட்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. நிறைய ஷேர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா பிரணவுக்கு இன்னும் நிறைய பேர்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற கட்சியை சேர்ந்தவரை இதெல்லாம் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப பிரணவ் பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் முடியாது, ஓட்டை பிரிக்க தான் முடியும். பேசாம வாபஸ் வாங்கிருங்க, உங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பிரணவ் சொல்றாரு. இருந்தாலும் இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு ஏரியால 3 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டோட கீயை தராரு. அந்த ஏரியாவோட செட்டில் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கும் பிரணவ் ஏத்துக்க மாட்டாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஆளுங்களெல்லாம் வேற ரூமுக்கு போக சொல்லிட்டு தான் அந்த பொலிட்டீஷியன் பேசியிருப்பாரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா சீக்கிரட்டா கேமரா வச்சு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இது அப்லோட் பண்ணா செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தப்பு, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ டெலீட் பண்ணிடுறாரு. மக்கள்ல இருந்து யாருனாலும் கால் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால நிறைய பேர் கால் பண்ணி நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் அவங்களுக்கு பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் பிரச்சாரத்துக்காக வேற கட்சியை சேர்ந்தவர் இந்த வழியா வராரு. அந்த பையனையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நிக்கிறது வேஸ்ட், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா எதுக்காக சார் இங்கெல்லாம் வந்து பேசுறீங்க, மக்களுக்கு நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா தானே ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இந்த பொலிட்டீஷியன் டென்ஷன் ஆயிடுறாரு. என்கிட்டயே நக்கலா பேசுறியா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்புறாரு. பிரணவும் கடைசியா ஒரு கூட்டம் போட்டு பேசலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. பார்த்தா அந்த கூட்டத்துல பயங்கரமா மழை பெய்யுது. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மழைன்னு கூட பார்க்காம பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால அவங்களும் கொடையோட வந்து இந்த இடத்துல இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரா தான் ஜெயபிரகாஷும் கேட்டிருப்பாரு. லதா கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிருக்காங்க. இப்ப நிதேஷ் அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. நிதேஷும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப நிதேஷ் கிட்டயும் கார் சம்பந்தமா சில கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவரும் டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜெயபிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் எடுத்து தராரு. அந்த கேள்வி எல்லாம் அங்க இருக்கவங்களும் கேக்குறாங்க. இப்ப திரும்பி நமக்கு பிரணவோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரணவ் இருக்காரு பாத்தீங்களா, 1000 ஓட்டு வித்தியாசத்துல அந்த நபர் கிட்ட தோத்துறாரு. என் கிட்ட எல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த நபர் ரியாக்ஷன்லயே சொல்றாரு. பிரணவ் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு நபர் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. பிரணவும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றாரு. ஓரமா அவரை படுக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிரணவ் வீட்டுல நிறைய ரவுடிங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பிளாட்ல நிறைய பேர் குடியிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இந்த ரவுடிங்க மிரட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு இவருக்கு தெரியல. அதனால எல்லாரையும் தள்ளி விட்டு வேகமா மேல வராரு. அம்மாவும் அழுதுகிட்டே கதவை திறக்கிறாங்க. அம்மா சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. எதுக்காகமா, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. கடைசி 2 மணி நேரமா இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா பல வாட்டி இவருக்கு கால் பண்ணிருப்பாங்க. இவர் அங்க பிஸியா இருந்ததுனால போன் எடுத்திருக்க மாட்டாரு. என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுடா, தயவு செஞ்சு வேற ஏரியாக்கு கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குடும்பத்தெல்லாம் வச்சு இவனுங்க கூட மோத முடியாது அப்படின்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அரசியல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஏரியாக்கு வந்துடுறாரு. நான் தலையிட போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட சொல்றாரு. நீ வரும்போது ஒருத்தரை தூக்கி ஓரமா போட்டல, இப்படி பண்ற ஒருத்தனால அரசியலை விட்டு விலகவே முடியாது அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்றாரு. பிரணவும் காலேஜ் டைம்ல அவர் வாங்கின சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நிறைய மெடல் எல்லாம் கூட வாங்கியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப எல்லாருக்குமே டீ எல்லாம் தரதுக்காக ஒரு நபர் வராரு. அவருக்கு பிரணவ நல்லா தெரிஞ்சிருக்கு. சார் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல போலீஸ் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நிறைய காசு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டரா அவரை போட்டு அடிக்கிறாரு. கரெக்டா இந்த இடத்துக்கு பிரணவ் வந்துடுறாரு. எப்படி சார் மேல கைய வைப்பீங்க, நீங்க விசாரணை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறான், சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு.
அந்த நபர்கிட்ட கேட்கும் போது அவர் கல்யாண செலவுக்காக தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சில ப்ரூஃப் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த நபரும் கால் பண்ணி ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்ப அந்த ப்ரூஃப் வச்சு பிரணவம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. நம்ம சைடுல தான் தப்பு இருக்குன்றத அந்த இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. நானே வீடு வரைக்கும் சேஃபா அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, சோசியல் மீடியால பாத்திருப்பாரு, அதை ஷேர்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப ராகவும் பிரணவ் பார்த்து பேசுறாரு. நீங்க பண்ண நிறைய விஷயத்த சோசியல் மீடியா மூலியமா பாத்திருக்கேன். நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்க வேண்டியவரு இங்க என்ன பிரதர் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப ராகவ தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. இவரும் உள்ள வராரு. இப்ப பரணியும் அவரோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. எப்பவுமே அண்ணனுக்கு காசு வைப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி காசை வைக்கிறதுக்காக வராரு. ஆனா பிரணவ் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீ காசெல்லாம் வைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் பாலிடிக்ஸ்ல இருந்தேன், எப்ப பாரு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நீ வச்சது சரியா இருந்தது. இப்ப நானே வீட்டுல தானே இருக்கேன், நானே என்னோட செலவை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இருந்தாலும் பரணி இருக்காரு பாத்தீங்களா, காசை இவர்கிட்ட தராரு. இதனால கோவப்பட்ட பிரணவ் இருக்கார்ல, தம்பியை போட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. இதனால தம்பிக்கும் கஷ்டமாயிருது. அம்மா கிட்ட புலம்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பரணியும் காலையில நடந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலையில பார்த்தா திரும்பி அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. நேத்து தான் உங்ககிட்ட காசெல்லாம் வேணான்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குற மாதிரி தான் இருக்கு. நான் இன்டர்வியூக்காக ஒரு இடத்துக்கு போறேன், அப்படி போறதுக்கு காசு தேவை, 20,000 ரூபாய் தேவைன்னு சொல்றாரு. எங்க வந்து தரணும் அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறாரு. நீலாம் வர தேவையில்ல, உன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரணவம் சொல்றாரு. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து தம்பியை பாக்குறாரு. ஏற்கனவே ஒரு ஆக்டர் இவருக்காக ஹெல்ப் பண்ணிருப்பாரு. தம்பி மூலியமா தான் அந்த ஹெல்ப் நடந்திருக்கும். அந்த ஆக்டரை காட்டு, நான் நன்றி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தம்பியும் அந்த ஆக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. பிரணவம் அந்த ஆக்டருக்கு நன்றி சொல்றாரு. நீங்க பண்றது கூட பார்க்கும்போது நாங்க பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களை பத்தி பெருமையா உங்களோட தம்பி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆக்டர் சொல்றாரு. தம்பியும் காசெல்லாம் தந்து ஆட்டி ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு. இவர் காலையில கோவமா பேசிட்டார்ல, அதனால தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தம்பியும் சொல்றாரு. இப்பதான் கிரேனை இன்னும் செட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இருங்க சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வேகமா உள்ள போறாரு. இப்ப ஆட்டோல வந்துட்டு இருக்க பிரணவ காட்டுறாங்க. இப்ப தம்பி போன்ல இருந்து கால் வந்தோன்னு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரணவ தான் உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா பிரணவ் தம்பியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தம்பி கற்பனையா தெரியுறாரு. அண்ணா ஒன்னதான் கூப்பிடுறாங்க போன்ற மாதிரி சொல்றாரு. பிரணவ் கிட்டயும் கார் சம்பந்தமா நிறைய கேள்வியை கேட்கிறாங்க. இவரும் எல்லா கேள்விக்குமே நல்லபடியா பதில் சொல்றாரு. இப்பதான் சரத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சரத் கிட்ட காட்டுறாங்க. சரத்தும் எல்லாரும் சொன்ன பதிலையும் பாக்குறாரு. எல்லாருமே ரொம்ப டேலண்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால வேற ஒரு மெத்தட்ல ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் ரவுண்ட் டேபிள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. உங்கள நியாயமா ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணிருக்கணும், ஆனா நீங்க ஈக்குவலா டேலண்டடா இருக்கீங்க, அதனால தான் புதுசா இந்த ரவுண்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். உங்க 5 பேருக்குமே அடுத்த 1 மணி நேரம் டைம் இருக்கு. உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இந்த 5 பேர்ல யாரை நாங்க செலக்ட் பண்ணோன்றத முடிவு பண்ணி எங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க தான் இதுக்கப்புறம் இந்த வேலையில இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்கள பத்தி ஜெயபிரகாஷ் நிறைய தகவல்லாம் சேகரிச்சிருக்காரு பாத்தீங்களா, அத பத்திலாம் சரத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பேசாமே இருந்தா எப்படி, பேசுங்க அப்படின்ற மாதிரி ராகவ் இந்த இடத்துல சொல்றாரு. லதா இருக்காங்கல்ல, நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன். மதியானம் நம்ம என்ன சாப்பிட்டோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக இதெல்லாம் கேக்குறா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ரைஸ் சாம்பார் தான் எடுத்துக்கிட்டோம், இது எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு ராகவ் கேக்குறாரு. அந்த தாத்தா ஆரம்பிச்ச மாதிரியே இவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா சொன்னது மூலியமா தான் நாங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக இந்த வேலை எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க ஜெயபிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, லதா அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. வேலைக்கு எடுத்தாலும் சரி ரொம்ப மாசம்லாம் அவ இருக்க மாட்டா, அதை நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரத்தும் சரின்னு கேட்டு வச்சுக்கிறாரு. லதா பேசுற விஷயம் பிரணவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால ரொம்ப ஆர்வமா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. இப்ப லதா பேசி முடிச்சிடுறாங்க. நிதேஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா எனக்கு தான் இந்த வேலை வேணும் அப்படின்ற மாதிரி அழலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீ எதுக்காக அழுவுறதுனால உனக்கு வேலை கிடைக்காது, எதுக்காக வேணும்ன்றதை எங்க கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் ஒரு வீடியோ எடுத்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ நார்த் இந்தியா முழுக்க பரவிருச்சு. எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல, அதனால என்னோட அப்பா கூட நான் பேசாம இருக்கேன், இந்த வேலை கிடைச்சாதான் பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல ஜெயபிரகாஷ் இருக்காருல்ல, சரத்துக்கு அவரை பத்தி எல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவரு பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுவுறாரு. இதெல்லாம் கேட்கிற மத்தவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப லதா இருக்காங்க பாத்தீங்களா, எந்திரிச்சு இவருக்கு பக்கத்துல வந்து இவரை சமாதானம் எல்லாம் பத்துறாங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நிதேஷ் சொல்றாரு. இப்ப நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி ராகவ் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்கால இவருக்கு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்லிடுறாரு. நான் 10 பசங்களை வருஷம் படிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஜெயபிரகாஷும் சரத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ராகவ் வருஷம் நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இது அமீருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவரை பாராட்டுற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அமீரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
இவர் முஸ்லீம்ன்றதுனால நிறைய இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்காருல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அப்பாக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து போயிட்டார்ல, அதை பத்தி சொல்றாரு. 3 நாளுக்கு மேல பாடியை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட சரி ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லாம தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்றதை கேட்கும் போது நிதேஷ்க்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இவர் சொல்லி முடிச்சிடறாருல, அடுத்ததா பிரணவ் பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா எனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும், ஏன்னா நான் பெரிய ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி ஷரத் கோவப்படுறாரு. சாரி சார், சொல்லாம விட்டுட்டேன், இவர் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்களுக்கு வேலையே கிடையாது, இவனை முதல்ல அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷரத் கோவப்படுறாரு. அவசரப்படாதீங்க, அவன் மேற்கொண்டு சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஜெயபிரகாஷ் சொல்றாரு. ரெக்கமெண்டேஷனோட வந்து வேலை போட்டு தந்தாங்கன்னா அந்த கம்பெனில கண்டிப்பா வேலை பார்க்க கூடாதுன்ற எண்ணத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்தேன். உங்க அளவுக்கு இந்த வேலை எனக்கு அவசரம் கிடையாது, அதனால உங்க 4 பேர்ல இந்த வேலை யாருக்காவது கிடைக்கட்டும், நான் இதுல இருந்து விலகிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 5 பேருமே ஈக்குவலி டேலண்டட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. நீங்க இப்படி நார்மலா விலகிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்றாரு. அதே மாதிரி தான் லதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, லதாக்கு தான் இந்த வேலை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், சம்பளம் இதை விட கம்மியா இருந்தாலும் வேற வேலை எனக்கு ஈஸியா கிடைச்சிடும், அந்த வேலையை நான் பார்த்துப்பேன், லதா சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க கேங்ல நானும் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. லதா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த வேலை எனக்கு தான் வேணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் கூட வேற வேலையை பார்த்துக்கலாம், ஆனா நிதேஷுக்கு வேற வேலை கிடைக்காதுன்ற நிலைமையா இருக்கு, அதனால நிதேஷுக்கு தான் இந்த வேலை போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிதேஷே இவங்களை பார்த்த மாதிரி நன்றிலாம் சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் 1.5 மணி நேரம் டைம் முடிஞ்சிருச்சு சார், நிறுத்திடலாமா இல்ல மேற்கொண்டு பேச விடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல பேசினது போதும், அவங்க எல்லாரையும் நிறுத்த சொல்லுங்க, அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஷரத் சொல்லிடுறாரு. அதனால அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்கள நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணல, அதனால இப்ப ஓட்டு தான் போட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரத் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா லதா தான் ஜெயிப்பா, எல்லாருமே அவங்க ஓட்டு அவங்களுக்கே போட்டுப்பாங்க, அதே மாதிரி பிரணவ் லதாக்கு போடுவாரு, சோ 2 ஓட்டு வந்து லதா தான் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காரணத்தையும் எழுதி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஓட்டெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ள போட்டுறாங்க. இப்ப எல்லாம் போட்டு முடிச்சோன்னா ஷரத் இருக்காரு பாத்தீங்களா, ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஓட்டு வந்திருக்கிறது தெரியுது. சரி இப்பயும் டாலி தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷரத்தும் யார் யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரணவ் இருக்காரு பாத்தீங்களா, லதாக்காக தான் ஓட்ட போட்டிருக்காரு. லதா இருக்காங்க பாத்தீங்களா, நிதேஷ்காக தான் ஓட்ட போட்டிருக்காங்க. ஆனா நிதேஷ் அமீர்காக போட்டிருக்காரு. காரணத்தை படிங்க அப்படின்ற மாதிரி ஷரத் சொல்றாரு. நான் அந்த வீடியோனால இப்படி கஷ்டப்படுறேன், ஆனா எந்த தப்புமே பண்ணாம அவர் கஷ்டப்படுறாருல, அதனால என்னோட ஓட்டு அவருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு. அமீர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வேலை ராகவுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருக்காரு. ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, இது பிரணவுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருக்காரு. ராகவ் என்ன காரணத்தை எழுதியிருக்காருன்றத படிங்க அப்படின்ற மாதிரி ஷரத் இங்க இருந்து சொல்றாரு. இந்த வேலைக்கான அவசியம் இருந்து தான் 5 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆனா இந்த இடத்துல நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேணாம் உங்க 4 பேர்ல எடுத்துக்கோங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் இந்த வேலை கிடைக்கணும்ன்ற மாதிரி தான் ராகவ் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் பாக்குற ஷரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஷரத்தும் என்ன பண்றாருன்னா, நேரா அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. அப்பாவோட போட்டோவை பார்த்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. யார முடிவு பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்தவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜெயபிரகாஷ் கிட்ட கேக்குறாரு. 5 பேருமே ஈக்குவலி டேலண்டட், ஆனா அந்த போஸ்டுக்கு யார் வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஷரத் என்ன சொல்றாருன்னா, 5 பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சார் ஆனா போஸ்ட் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதுக்கேத்த போஸ்ட் நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சார் 4 பேர் கூட ஓகே, ஆனா நிதேஷ் வேணாமே, அவனோட வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால இருக்கு, நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்க, அந்த தப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த 5 பேரை பாக்குறதுக்காக நேரடியா வந்துடுறாரு. லதாக்கு ஒரு போஸ்டர் தந்துடுறாரு. அதே மாதிரி இவருக்கு நிறைய இடம் இருக்கும், அந்த இடத்துல விவசாயம் பண்ண சொல்லி சொல்றாரு. அதுல வர காய்கறி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆபீஸ் எம்ப்ளாய்க்கு தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ராகவுக்கும் அமீருக்கும் மும்பைல இருக்க பிரான்ச்ல வேலை போட்டு தந்துடுறாரு. ராகவ் படிப்பு செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்காருல, நான் அந்த செலவெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்லாம நிதேஷ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுது சார், பரவாயில்ல நான் வேற இடத்துல ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வேலை தர மாட்டேன்னு எப்ப சொன்னேன், எல்லாருமே லைஃப்ல தப்பு பண்றது தான், அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும், உங்களுக்கும் வேலை போட்டு தந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பிரணவ பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும், என் கேபினுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இங்க இருந்து பிரணவ் மட்டும் அவர் பின்னாடியே நடந்து போறாரு. நிதேஷும் இந்த வீக் ஃபேமிலியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லதாவும் அந்த இடத்துல வேலை நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே வேலை கிடைச்சதை பத்தி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பிரணவ் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஷரத் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனில இதுக்கப்புறம் எல்லாமே பொலிட்டிக்கலா
எல்லாம் கரெக்டா தான் நடக்கணும், அந்த விஷயத்த நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பிரணவும் அதுக்கேத்த வேலையெல்லாம் பாக்குறாரு. எல்லாருமே அவங்கவங்க இருக்கிற இடத்த நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப கேமராவை பார்த்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஹாப்பியாவே இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.